ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காட்டல், தெளிவு குருவின் திருநாமம் சொல்லுங்கள், தெளிவு திருவார்த்தை, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. வருகின்ற 26ஆம் தேதி காலை 11 மணி அளவில் வாக்கிய பஞ்சாங்கத்துப்படி மிதுனத்தில் இருக்கிற குரு கடகத்தில் சென்று உச்சமடைய போகுது. இந்த உச்ச குரு விருச்சிகத்துக்கு நன்மையை தருமா? நிச்சயமா நன்மையை தருங்க. 9ஆம் இடத்து குரு விசேஷம். ஓடி போனவனுக்கு 9ல் குருன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த பழமொழியே எதற்காக சொல்லப்பட்டதுன்னா, வெளிநாட்டுக்கு பிழைப்பு தேடி போகிறவர்கள் செல்வாங்கன்றதுக்காக சொல்லப்பட்டது. ஏன்னா வெளிநாடு போகிறதுன்றது பல பேருடைய கனவா, தொழிலுக்காகவோ அல்லது அங்கே வேலை வாங்கிறதோ நிறைய பேருடைய ஆசையாகவும் இருக்குது. அதுக்கு காத்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள்லாம் இந்த 9ஆம் இடத்து குருவை நிச்சயமாக நம்பலாம். அவ்வளோ யோகத்தை அது உண்டு பண்ணுன்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப சிறப்பான நிலையை அடைவாங்க. உங்களுக்கு கீழே பணிபுரிகிறவங்க இது வரைக்கும் உங்களுடைய பேச்சை கேட்காம கட்டி கழிச்சிருக்கலாம், அல்லது உங்களுக்கு ஒரு சில உபாதைகளை கொடுத்துருக்கலாம். ஆனால் இந்த முறை அப்படி கிடையாது. உங்களுக்கு கீழே பணிபுரிகிறவங்களும் உங்களுக்கு விசுவாசம் காட்டுவாங்க. நீங்கள் சொல்கிற வேலைகளை ரொம்ப ஆத்மார்த்தமாக ஏற்று செய்வாங்கன்னு எதிர்பார்க்கலாம். மேலதிகாரிகளுடைய ஆதரவும் உங்களுக்கு இருக்கும், சக ஊழியர்களுடைய ஆதரவும் உங்களுக்கு இருக்கும். அதனால் நீங்கள் தொட்டதை தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுடைய உத்தியோகம் விளங்கும்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு பதவி உயர்வோ அல்லது பெருமைகளோ சம்பள உயர்வோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு மிகப்பெரிய சிறப்புகளை உண்டு பண்ணுன்னே சொல்லலாம். பண வருமானம் பெருகும். அந்த வருமானம் பெருகிறதுனால உங்களுடைய தொழில் விரிவடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய தொழில் துவங்கணும்னு திட்டம் போடுறவங்க நிச்சயமாக இந்த குரு பயிற்சி காலகட்டத்தை தேர்ந்தெடுக்கலாம். இது நிறைய வாய்ப்புகளை உண்டு பண்ணுன்னே சொல்லலாம். குறிப்பாக விவசாயம், தண்ணீர், மரம், ஆலயம் தொடர்பான தொழில்கள், இன்டீரியர் டெக்கரேஷன், மீன்பிடி தொழில்கள், இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள், எரிபொருள் சம்பந்தப்பட்ட தொழில்கள், எண்ணெய் சம்பந்தப்பட்ட தொழில்கள், மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொழில்கள், கல்வி சம்பந்தப்பட்ட தொழில்கள், வெளிநாட்டுக்கு வேலைக்கு ஆட்கள் அனுப்புகிற தொழில்கள், இதெல்லாம் உங்களுக்கு நிறைய யோகங்களை அள்ளித்தரும். தங்கம் தொடர்பான தொழில் பண்ணுறவங்களுக்கு இது விசேஷமான ஒரு ஆண்டாகும். அதனால் உங்களுடைய முதலீடு பெரிய அளவுலையோ சின்ன அளவுலையோ இருந்தாலும் சரி, உங்களுக்கு லாபங்கள் அதிகமாக தான் கிடைக்கும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி உண்டு. மனைவியோட ஒரு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் அந்யோன்யம் இருக்கும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெரிய உயர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இளைய சகோதர சகோதரிகள் வகையில் பெரிய அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு தந்தையோட சொத்துக்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. தாய் சம்பந்தப்பட்ட சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் தீரக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. இதுவரைக்கும் நாள்பட்ட நோயாலேயோ அல்லது கை கால் குடைச்சல், மூட்டு வலியால் அவசப்பட்டவங்க, வாயு தொல்லையால் அவசப்பட்டவங்களுக்குலாம் ஒரு நிவாரணம் கிடைக்கிற குரு பயிற்சியாக இது இருக்கும். ஏன்னா குருவோட பார்வை உங்களுடைய பூர்வ புண்ணியத்தில் உள்ள சனியை பார்க்கறதுனால உங்களுடைய உடலில் ஒரு உற்சாகம் பிறக்குன்னே சொல்லலாம். நோய் நொடிகள் நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதனால் ரொம்ப சுறுசுறுப்பாக பணியாற்றுவீங்க. உங்களுடைய சுறுசுறுப்பும் உங்களுடைய புத்திசாலித்தனமும் உங்களுடைய அணுகுமுறையும் மற்றவங்ககிட்ட மிகப்பெரிய மரியாதையை ஏற்படுத்துன்னே சொல்லலாம். உங்கள்கிட்ட இருக்கிற பிரமிக்கத்தக்க ஆற்றல்களை வெளிக்கொணரக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கலாம். உங்களுடைய யோசனைகள், உங்களுடைய முடிவுகள் இதெல்லாம் பிறர்கிட்ட பாராட்டுகளை வாங்கலாம். வெளிநாடு போய் படிக்க திட்டமிட்ட விருச்சிக ராசிக்காரர்களாக இருந்தால் அதுக்கு இது மிகச்சரியான ஒரு தருணமாக இருக்குன்னு சொல்லலாம். நீண்ட நாளாக கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற விருச்சிக ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, அல்லது வீடு கட்டணும் அல்லது வீடு வாங்கணும்னு நினைக்கிற கூடிய விருச்சிக ராசிகளாக அந்த கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக இது வழங்கலாம். பிள்ளைங்களுடைய படிப்பும் சரி, அல்லது வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் அவங்களுடைய உயர்வும் சரி, அவங்களுடைய தேக ஆரோக்கியம் சரி ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்துறது நல்லது. ஆனால் அதுக்கு நிவாரணமும் உண்டு. தாய் தந்தையுடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஆக இந்த 9ஆம் இடத்து குரு மிகப்பெரிய நன்மைகளை உங்களுக்கு அள்ளித்தர காத்திருக்கு. குருவோட அஸ்தம காலகட்டம் நீங்கள் எச்சரிக்கை கடைபிடிக்க வேண்டிய காலகட்டமாக தான் இருக்கும். அந்த நேரத்தில் உங்களுக்கு வருமான குறைவு ஏற்படலாம். பிள்ளைகள் விஷயத்தில் குழப்பங்கள் ஏற்படலாம். குருவோட வக்கர காலகட்டத்தில் இதே பலனை அனுபவிக்க நேரும். அதிசாரமாக குரு 10ஆம் இடத்துக்கு வரும்போது உத்தியோகத்தில் அதிக எச்சரிக்கையை நீங்கள் கடைபிடிக்கணும். அதனால் இந்த அஸ்தமன காலகட்டம், வக்கர காலகட்டம்
10ஆம் இடத்துக்கு அதிசாரமாக வரும்போதும் தொழிலில் எச்சரிக்கை கடைபிடிக்கிறது. அதனால் இந்த 3 காலகட்டத்திலையுமே நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையை மேற்கொள்வது நல்லது. இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு இன்னும் மென்மேலும் நன்மையை அள்ளித்தர நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் கும்பகோணம் கூத்தனூர் பக்கத்தில் உள்ள மனிதத்தலை விநாயகர், நர விநாயகர்னு சொல்லுவாங்க. அங்கே சென்று வழிபடுறது மிகுந்த சிறப்பு உண்டு பண்ணும். குரு தட்சிணாமூர்த்தியோட வழிபாடும் திட்டை குரு பகவானுடைய தரிசனமும் உங்களுக்கு பெரும் சிறப்பை உண்டு பண்ணும்.